10ஆம் வகுப்பு விடைக்கேற்ற வினா அமைக்க. 1. புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்பு எதற்கு உதவுகிறது? புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்பு எதற்கு உதவுகிறது? 2. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? 3. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் எது? 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் எது? 4. சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக ம.பொ.சி. இலக்கிய அறிவு பெற்றார். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவு பெற்றவர் யார்? சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக ம.பொ.சி. இலக்கிய அறிவு பெற்றார். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவு பெற்றவர் யார்? 5. 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்? 5. 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்? 6. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. சாலை விதிகளில் முதன்மையான விதி யாது அல்லது எது? 6. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. சாலை விதிகளில் முதன்மையான விதி யாது அல்லது எது? 7. ஓட்டுநர் உரிமம், ஊர்தியின் பதிவுச் சான்றிதழ், ஊர்தியின் வழி மற்றும் காப்பீட்டுச் சான்றிதழ் போன்றவற்றை ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டும். ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டியவை யாவை? ஓட்டுநர் உரிமம், ஊர்தியின் பதிவுச் சான்றிதழ், ஊர்தியின் வழி மற்றும் காப்பீட்டுச் சான்றிதழ் போன்றவற்றை ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டும். ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டியவை யாவை? 8. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர்க்காக கட்டப்பட்டன. யாருடைய ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர்க்காக கட்டப்பட்டன? நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர்க்காக கட்டப்பட்டன. யாருடைய ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர்க்காக கட்டப்பட்டன? 9. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எவ்விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது? 9. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எவ்விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது? 10. விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தில் கருதுகின்றனர். விருந்தினரை இக்காலத்தில் எவ்வாறு கருதுகின்றனர்? 10. விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தில் கருதுகின்றனர். விருந்தினரை இக்காலத்தில் எவ்வாறு கருதுகின்றனர்? 11. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? 11. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இதழில் குறிப்பிட்டுள்ளார்? 12. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மரபாக கருதப்படுவது யாது?
12. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மரபாக கருதப்படுவது யாது? 13. ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம். ஜூன் 15ஐ எந்நாளாக கொண்டாடுகிறோம்? ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம். ஜூன் 15ஐ எந்நாளாக கொண்டாடுகிறோம்? 14. தேவநேய பாவாணர் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர் யார்? 14. தேவநேய பாவாணர் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர் யார்? 15. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது?